சீனாவோட ஒரு ஐசிபிஎம் பற்றின தகவல்கள் சீனாவோட ஒரு ப்ராட்காஸ்ட் மூலயமா இப்போ வெளியில் வந்திருக்கு. இதில் பங்கேற்ற சீனாவோட ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி இது ஒரு சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வெளிவிட்டது மட்டும் இல்லாமல் இது ஒரு லீக்காக இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சீனா கிட்ட லேண்ட் பேஸ்டு ஐசிபிஎம்னு பார்த்தோன்னா DF5, DF41, DF31 சொல்லிட்டு முக்கியமான 3 வேரியன்ட் தான் இருக்குது. நம்ம கிட்ட எப்படி அக்னி மிசைல்ஸ் இருக்கோ அதே மாதிரி சீனாவுக்கு இந்த டாங்ஃபங்னு சொல்லக்கூடிய DF சீரிஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள். இதை இவ்வளோ நாளாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதோட அஃபிஷியல் ரேஞ்ச் என்ன, இல்லை அதை பற்றின சில முக்கியமான தகவல்கள், அதோட வார்ஹெட் கெப்பாசிட்டி என்னன்றதை இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஃபாரம்லையும் சீனா வெளியிடலை. ஆனால் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ப்ராட்காஸ்ட்ன்றது முக்கியமான ஒரு அறிவிப்பாகவும் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங்காகவும் மாறி இருக்கு. இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் லாக்கி தம்புக்ஷோங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சிசிடிவி சீனாவோட சைனீஸ் சென்ட்ரல் டெலிவிஷன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் சிசிடிவி. இதில் சமீபத்தில் ஒரு ப்ராட்காஸ்ட் ஆனது வெளியில் வருது. அது வெளியில் வந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த பதிவானது நீக்கப்படுது. அப்படி நீக்கிற அளவுக்கு அதில் என்ன தான் பேசியிருந்தாங்க. இப்போ இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சேஷன் ஆகியிருக்குன்னா இதுக்கு பின்னாடி 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, சிங்கப்பூரில் நடந்த ஏஷியாவோட ஒரு முக்கியமான செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ஃபோரம். இதுக்கு பின்னாடி சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏஷியாவில் எப்படி எல்லாம் பரவிட்டு இருக்கு, அது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கின்ற 2 காரணங்கள் மட்டும்தான். இப்போ சிங்கப்பூரில் நடந்து முடிஞ்ச இந்த ஷாங்க்ரி லா டயலாக்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஃபோரம்ல அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏஷியன் கான்டினென்ட்ல ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இந்த அதிகமாகக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தெரியலனாலும் கோல்டு வாரை விட ரொம்பவே ஹார்டஸ்ட் டேஸ்ன்றது வரப்போற நாட்கள்ல இருக்க போகுது. இதோட ஒரு முதல் கட்டமா இருக்க போறது சீனாவோட தைவான் இன்வேஷன் மட்டும்தான். மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை மாதிரி தாய்வான் இன்வேஷன்ன்றதை நாங்கள் இந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டோம். எங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் எங்களோட கமாண்டர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து அந்த கமாண்டர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த படைகளை ஆக்டிவேட் பண்ணனாலும் அதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். தாய்வான் இன்வேஷனை என்னைக்கு சீனா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அமெரிக்காவோட முழு படைபலத்தோட பிரதிபலிப்பும் இந்த ஏசியன் கான்டினென்ட்ல வெளிப்படும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட் தான் அவர் பேசி முடிச்சாரு. அந்த பேசின அந்த ஒரு ஸ்பீச்லயா இருக்கட்டும், இல்ல அது சம்பந்தப்பட்ட வெளியே வந்த ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு 20 தடவையாவது சீனாவோட இந்த இன்ஃப்ளூயன்ஸை பத்தியும் சீனாவுக்கு அமெரிக்கா எப்படிலாம் கவுண்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டோன்ல சீனாவை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பேசின எந்த ஒரு அமெரிக்காவோட ஒரு அதிகாரியும் சரி, இல்ல அமெரிக்காவோட ஒரு தலைவரும் சரி, இந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச்சில் இல்லை அவங்களோட ஸ்பீச்சில் யாருமே சீனாவை மென்ஷன் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த தைவானை சம்பந்தப்படுத்தி அந்த டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்க நேரத்தில் அதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக தான் இந்த மிசைல்ஸை பற்றின டீட்டெயில்ஸை அவங்களே வேணும்னு வெளியே லீக் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வேணும்னு வெளியில் லீக் பண்ணாங்களான்ற அந்த கோணத்தை விட இவங்க தெரியாம சொன்ன விஷயம் இப்போ ஒரு வைரலா போயிட்டு இருக்கின்ற அந்த ஒரு கோணத்தில் இதை பார்க்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 2த்துல எது வேணா உண்மையா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, இப்படி பேசுற அளவுக்கு அந்த மிசைல்ல என்னதான் இருக்கு? ஏன்னா நமக்கு எப்படி அக்னியோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மிசைல்ன்றதை நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். அப்படி இருக்கப்போ அந்த மிசைலோட பவர் என்னன்னு பார்த்தோன்னா சீனா 1964 முதல் முறையா அவங்களோட அணு ஆயுதங்களை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த ஒரு சில வருஷங்கள், கரெக்டாக சொல்லணும்னா 3 வருஷத்துல ஹைட்ரஜன் பாம்பையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 1964 இருந்து சீனா கிட்ட இந்த அணு ஆயுதத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருந்தது சோவியத் யூனியன் தான். ஏன்னா டைரக்டா அமெரிக்காவுக்கு எதிரான அந்த இன்ஃப்ளூயன்ஸை வளர்த்து விடணும். இந்த இடத்துல நம்ம மட்டுமே அமெரிக்காவை கவுண்டர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட ஒரு கணிசமான அளவு எனர்ஜியை இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு சோவியத் யூனியன் பண்ண ஒரு பெரிய தப்பு தான் சீனா கிட்ட அணு ஆயுதங்களை கொடுத்தது. அன்னைக்கு அவங்க என்ன நினைச்சிட்டு கொடுத்தாங்களோ தெரியல, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா அதுக்கான பலன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இக்கானமிக்கலி ரஷ்யாவை பீட் பண்ணிட்டு மிலிட்டரி வைஸ் ரஷ்யாவுக்கு போட்டி அடுத்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடா சீனா மாறிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான விதையை போட்டது இந்த இடத்துல சோவியத் யூனியன் தான். ஸோ இப்படி 1964 அணு ஆயுதம் வந்ததுக்கு அப்புறமா இந்த அணு ஆயுதத்தை கேரி பண்ணி போட்டக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ன்றதை ரெடி பண்ணணும். இப்போ சீனாவுக்கு டைரக்டா த்ரெட்டா இருக்க போகிறது ரஷ்யாவும் அமெரிக்காவும் மட்டும்தான். ரஷ்யாவை கவுண்டர் பண்ணனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸே உங்களுக்கு போதும். ஆனா அமெரிக்காவை கவுண்டர் பண்ணனா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் வகையில் இருக்க ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ன்றது தேவை. அப்படி பார்த்தோன்னா சீனா கிட்ட 2 முக்கியமான டைப்ஸ் ஆஃப் ஐசிபிஎம்ஸ்ன்றது இருக்கு. ஒன்று சப்மரைன் லான்ச், இன்னொன்று லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து உருவாக்கக்கூடியது. இப்படி சீனாவால் முதலாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த DF5 சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா
12,000 கிலோமீட்டர். இந்த 12,000 கிலோமீட்டர்ன்றது சீனாவோட எந்த ஒரு பகுதியில இருந்து, அவங்களோட நார்த்தன் மோஸ்ட் சைட்ல இருந்து லான்ச் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பார்டர்ல இருந்து லான்ச் பண்ணாலும் சரி, அமெரிக்காவோட ஒவ்வொரு மூல முடுக்கையும் எந்த பகுதியை வேணாலும் தாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் இந்த DF-5ன்றது. அது மட்டும் இல்ல, இதோட மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது இன்னைக்கு ரஷ்யாவோட ஆவங்கார்ட் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலா சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா அதை பத்தின டீடைல்ஸ்ன்றது வெளியில தெரியல. ஏன்னா இந்த சைனாவோட மிசைல்ஸை பத்தி இல்ல சைனாவோட இந்த சில டெக்னிக்கல் சைட்ஸை பத்தி நம்மளால எந்த சோர்ஸையுமே ஆக்சஸ் பண்ணி டீடைல் எடுக்க முடியாது. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மிசைலோட சில ஸ்பெகுலேஷன்ஸ்ன்றது வெளியில வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இது இருக்கலாம், மிசைல் த்ரெட்ல கூட இதோட பவர்ஸ் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர அபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணப்படல. சோ சத்தத்தோட வேகத்தை விட குறைஞ்சபட்சம் 25ல இருந்து 32 மடங்குல வேகத்துல போகலாம். இந்த அளவுக்கு இந்த மிசைலோட கெப்பாசிட்டி இருக்குன்றத அந்த ஒரு பிராட்காஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இதனால ஒரே ஒரு வார்ஹெட் மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு காரணம் ஆரம்ப காலகட்டத்திலே இதை உருவாக்குனதுனால சீனாவால MIRV தொழில்நுட்பங்களை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஏவுகணைகள்ல தான் கொண்டு வர முடிஞ்சது. இந்த DF-5 சொல்லக்கூடியது 4 மெகாடன் அளவுக்கு ஈல்ட கொடுக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் வார்ஹெட்டை கொண்டு போயிட்டு அமெரிக்காவோட எந்த மூல முடுக்கல வேணாலும் டிராப் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் உடைய ஒரு மிசைல். சரி, இதுல எதுவுமே பெருசா சீக்ரெட்டா தெரியலையே, அப்படி இருக்கப்போ இதுல என்ன பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாங்கன்ற சந்தேகம் உங்களுக்கு இப்ப வந்திருக்கணும். அது வந்திருந்தா தான் இந்த வீடியோ கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு மிசைலும் பறக்கிறப்போ அதோட பாத்ன்றது இந்த ஈஸ்ட் வெஸ்ட் அந்த ஓரியன்டட் இல்ல இந்த ஒரு சைட்ல மட்டும்தான் அதோட டார்கெட்டை நோக்கி டிராவல் பண்ணும். இந்த ICBMல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, எல்லா ICBM கிட்டையும் இது கிடையாது. சவுத் போல் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்றது. அதாவது இப்படி சுத்த வேண்டிய அந்த மிசைலோட பாத்துன்றது அதோட பாதையை ஒட்டுமொத்தமா மாத்தி நேரடியா நம்மளோட தென் துருவத்தை நோக்கி பயணிச்சு அங்கிருந்து அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இப்ப வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய 2 ஏவுகணைகள் கிட்ட தான் இந்த ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒன்னு ரஷ்யாவோட RS-28 சாமட், இன்னொன்னு இந்த ஒரு ஏவுகணை கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா நம்பலாமா நம்ப வேண்டாமன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஏவுகணை வந்தது ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அப்பவே அந்த தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருக்குன்றத இந்த இடத்துல இவங்க வேணும்னு சொன்னாங்களா இல்ல உண்மையிலே அந்த தொழில்நுட்பம் இருக்கான்ற தெரியல. அவங்க சொன்னதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சோ இந்த ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறதுனால அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால ஈஸியா இந்த ஒரு மிசைலை டிஃபெண்ட் பண்ண முடியாது. நார்மலாவே கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிறதுன்றது கஷ்டம். அதுவும் இது தென் துருவத்திலிருந்து, ஏன்னா பக்கத்துல எந்த ஒரு நாடுகளும் கிடையாது, கிரவுண்ட் பேஸ்டு சென்சார்ஸ்னாலையும் கிரவுண்ட் பேஸ்டு நெட்வொர்க்ஸ்னாலையும் இந்த ஒரு மிசைல் வரதே கண்டுபிடிக்க முடியாது. அதோட டெர்மினல் ஃபேஸ்ல அது அமெரிக்காவை நெருங்கிறதுக்கு வெறும் 10ல இருந்து 11 நிமிஷம் இருக்கப்பதான் அந்த ஏவுகணை உள்ள வந்துட்டு இருக்குன்றதே தெரியும். அதாவது கிரவுண்ட் பேஸ்ட் லான்ச்சர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஆனா அமெரிக்காவோட இந்த சேட்டலைட் நெட்வொர்க்ஸ் இல்ல அமெரிக்காவோட அந்த மிலிட்டரி சேட்டலைட்ஸ் அதோட அந்த கான்ஸ்டலேஷன்ஸ்ல அவங்க ஒண்ணா மர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா இது வரக்கூடியதை முன்கூட்டியே கண்காணிக்க முடியும். ஏஜஸ் எக்யூப்டு ஷிப்ஸை பத்தி நம்ம பேசணும். ஆனா இந்த தென் துருவத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணையை கண்டுபிடிக்கிறது இந்த ஏஜிப்ஸ் எக்யூப்டு ஷிப்ஸ்னாலையும் இல்ல ஏஜிஸ் சிஸ்டம்ஸ்னாலுமே அதோட கடைசி கட்டத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இது இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லூப் ஹோல்னு சொல்லலாம். இந்த ஒரு காரணத்துல மட்டும்தான் இந்த கோல்டன் டோம்னு சொல்லக்கூடிய $multi-billion ப்ராஜெக்ட்டை ட்ரம்ப் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. காரணமே இல்லாம அமெரிக்கா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள இறங்கல. இந்த அளவுக்கு த்ரெட் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். இந்த சவுத் போல் கான்செப்டை மையப்படுத்தி இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறதுனால தான் இந்த கோல்டன் டோம்ன்ற அந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்குள்ளேயே இப்போ அமெரிக்கா இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட அடுத்த வேரியண்டா இருக்கக்கூடிய DF-31 அண்ட் DF-41ன்றது 31ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச் 6000 இருந்து 9000 கிலோமீட்டருக்குள்ள, 41 DF-41ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச்ன்றது 14000 இருந்து 15000 கிலோமீட்டருக்குள்ள. ஸோ இந்த மாதிரி இந்த மிசைலோட இந்த ஸ்பெசிஃபைட் டீட்டெயில் அவங்க வெளியில சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணுது சைக்காலஜிக்கல் வார்ஃபேரும் ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து டைரக்டா தைவானுக்கு உதவுவாங்கன்றது சீனாவுக்கு நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்தில் சீனாவும் தாய்வான் மேல கை வைப்பாங்கன்றது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி சீனா அடிப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ சீனா அதை பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் இந்த இடத்துல அமைதியாக்கிட்டு எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு சர்ப்ரைஸ் இன்வேஷனை பண்றதுக்கு தான் இந்த இடத்துல சீனா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாளைக்கு அமெரிக்கா இந்த இடத்துல வந்து கை வச்சாங்க இல்ல அமெரிக்கா வந்து தைவானுக்கு நேரடியாக உதவுறதுக்கு வந்தாங்கன்னா உன்னை அடிக்கிறதுக்கு என்கிட்ட மிசைல் இருக்குன்றதை காட்டணுன்றதுக்காக இது ஒரு லீக் மாதிரி மேபி சைனா வெளியிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி சீனா கிட்ட இந்த இதே DF சீரிஸ்ல DF-21 அந்த மாதிரி நிறைய குவாம் கில்லர் மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. சீனாவோட ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அது அமெரிக்காவோட இந்த குவாம்ல இருக்கக்கூடிய அந்த ஏர்பேசஸ் அடிக்கிறதுக்காக. இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த மிசைலை பத்தின ஸ்பெசிஃபைட் டீடைல்ன்றது வெளியில வருது. இதுதான் முதல் முறை. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது அவங்க வளர்னாங்களா இல்ல சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா பண்ணாங்களான்றது தெரியல. இது வெளியில வந்திருக்கக்கூடிய நேரம் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது இப்போ இது ஒரு பெரிய விஷயமா மாத்திருக்குன்னே சொல்லலாம். தைவான் மேல என்னைக்கு சீனா கை வைக்கிறாங்களோ அன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், US vs சைனான்ற ஒரு போர் வந்துடணும். ஆனா அது நடக்காது. அப்படி ஒரு கனவு இருந்துச்சுன்னா நீங்க அதை இன்னையோட விட்டுருங்க. இல்ல அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுனாலும் இன்னையோட விட்டுருங்க. சீனா vs அமெரிக்கான்ற ஒரு போர் வந்துச்சுன்னா அது இந்த உலகத்தை எக்கானமிக்கலி
அன்ஸ்டேபிள் ஆக்கிடும். ஸோ அமெரிக்கா இந்த இடத்துல சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பாங்களே தவிர சீனாவுக்கு எதிரான ஒரு போரை கொண்டு வர மாட்டாங்க. போர் எப்போ வரும்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் சீனாவை மொத்தமாக முடிச்சுட்டு நான் தான் திரும்பவும் எக்கனாமிக்கல் சூப்பர் பவராக மாறுவேன்னு அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்தாங்க. இல்லை அமெரிக்காவோட அந்த அரியணை, அதிபர் அரியணையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த முடிவை எடுத்தால் மட்டும்தான் இந்த வார்ன்றது நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது எல்லாமே உதவிகளாகவும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுறது அந்த மாதிரி சில சம்பவங்கள் மட்டும்தான் நடக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ இப்போ அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.